ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டில் நம்ம எப்படி ஸ்டேட் அப்படின்றத யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். போன வீடியோவில் கிளாஸ் காம்பனண்ட்டில் ஸ்டேட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த app.js ஃபைலில் என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த கிளாஸ் காம்பனண்ட்டையும் இந்த டெக்ஸ்ட்டையும் ஹைட் பண்ணிவிட்டு வெறும் இந்த ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் மட்டும் ரெண்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டில் நம்ம react.component எக்ஸ்டெண்ட் பண்ணலை. ஸோ அதனால் இந்த this.state this.props அப்படின்லாம் அவைலபிளாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போது இதுக்கு பதிலாக இதை சால்வ் பண்ணுறதுக்கு useState அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை ரியாக்ட் லைப்ரரியிலேருந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த useState ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால் இந்த ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டுக்குள்ளே ஸ்டேட்டை க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு டிஃபால்ட் வேல்யூவை நம்மளால் பாஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு வேரியபிளுக்கு டிஃபால்ட்டாக என்ன வேல்யூ அப்படிங்கிறத இதுக்குள்ளே பாஸ் பண்ணிக்க முடியும். நான் இப்போ என்னோடய சேனல் நேம் கொடுத்துட்றேன். இந்த ஃபங்க்ஷன் இப்போ என்ன பண்ண போகுதுன்னா 2 வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஒரு அரே ஃபார்மேட்டில் 2 வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். இந்த ES6 டீஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த 2 வேல்யூவில் வந்து ஃபஸ்ட் வேல்யூ அந்த வேரியபிள், அதாவது கெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குள்ளே இப்போ என்ன இருக்க போகுதுன்னா இந்த டிஃபால்ட் வேல்யூ இருக்க போகுது. அப்போது சேனல் நேம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு, இந்த அரேயில் ஃபஸ்ட் வேல்யூ. செகண்ட் வேல்யூ ஒரு ஃபங்க்ஷன், அதை செட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த செட்டர் யூஸ் பண்ணி தான் இந்த சேனல் நேமை நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்படின்னா அந்த செட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ செட் சேனல் நேம் அப்படின்னு கொடுத்தாச்சு. இது என்னென்னா செட்டர், இது என்னென்னா கெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சேனல் நேம்குள்ளே இப்போ UI_gems அப்படின்ற இந்த டிஃபால்ட் வேல்யூ அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இதை டிஸ்பிளே பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த சேனல் நேம் அப்படின்றதில் UI_gems அப்படின்னு இங்கே வந்துருச்சு. இதே மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு 500 அப்படின்னு கொடுத்துட்றேன். இந்த வேல்யூவில் வந்து 500 அப்படின்னு இருக்கும். இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு செகண்ட் வேல்யூவான செட் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். $500 அப்படின்னு வந்துருச்சு. இப்போது இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் அதிகமாகணும். இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செட் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணி இதுக்குள்ளே ஒரு வேல்யூவை பாஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 1000 அப்படின்னு பாஸ் பண்ணுறேன்னு வைங்க. கிளிக் பண்ணும்போது 1000 அப்படின்னு மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அப்டேட் ஆகலை, ஏன்னா அகைன் 1000 அப்படின்றது வந்துக்கிட்டே இருக்குது. இப்போது இந்த ஆல்ரெடி இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்லேருந்து ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட் +1 அப்படின்றத பாஸ் பண்ணும்போது கரண்ட் வேல்யூ கூட 1 ஆட் ஆகிட்டு இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்ற இந்த வேல்யூ அகெயின் அப்டேட் ஆகிருக்கும் 501 அப்படின்னு. ஸோ செகண்ட் டைம் நம்ம கிளிக் பண்ணும்போது 502 ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டில் ஸ்டேட் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம்.